இந்த ஒரு கவுண்டருக்காக லைட்டு பிடிச்சி மலேசியா வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அது வந்து என்னோட ஓன் லிரிக்ஸில் நானே எழுதின பாட்டு. ஸோ அந்த பாட்டு உனக்கே தெரியும், நீனே எத்தனை தடவை கேட்டிருக்கிறேன். காய்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் தாக்கு பிடிச்சா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இவரு நம்ம ஆள் சொன்னார் பார்த்தியா டிரைவரு, நம்ம ஆள் ஆள் தோறுகா ஆள் அது ஓகேவா ஒரு பாட்டு பாடி வைப் பண்ணி அந்த வைப் தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம அங்கேருந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்திருக்கோம் சொல், நீ தான் பார்த்தியா? பேர்லாம் தெரியல. இதோ அங்கே தூரத்தில் தெரியுது. கை கேபிள் கார் ஃபை பிரிட்ஜ் பீச் கார். மலேசியா வந்துருக்கீங்க, நம்ம ஊரில் தான் கேபிள் கார்டு. இங்கே வந்து ஸ்கை கேப். ஸ்கை கேப். கேப் எவ்வளோ பெரிய கேப் இருக்கும்? கேப் கேப்டா. கேப் பேசாதடா, படிக்காத தற்கொலை. ஒருத்தர் வேறு வெயிட்டை வச்சு தப்பிச்சிடுறாரு எல்லாரும். இதில் ஏற்றுவாங்களாடா அஸ்வின்? ஏற்றுவாங்க. ஸ்கை கேப்பில் ஏற்றுவாங்களா? சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான், டக்குன்னு சீரியஸ் ஆயிடுவேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்கே இந்த கப் நூடுல்ஸ் இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு மேலே போகிறோம். மேலே எப்படி இருக்குன்றத போகும்போது காமிக்கிறேன். ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஸ்கை பிரிட்ஜ் எதுலடா இருக்குது சட்டி? இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், இங்கே தான். காலியான டப்பா எவ்வளோ ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க? கேமரா அப்படி வந்தோடனே அப்படி நக்க ஆரம்பிச்சான். பார்த்து ஸோ ஸ்கை பிரிட்ஜ் ஒன்று இருக்கான். இது வந்து எனக்கு தெரிஞ்சது அங்காவில ஒரு முக்கியமான ஸ்பாட். இது ஸ்கை பிரிட்ஜ் தெரியுது, ஸ்கை கேபிள் கார் தெரியுது. எல்லாமே ஸ்கை தான் போல இருந்து. அதோட ஸ்கை பிரிட்ஜ் மேலே இருக்குல்ல, அதான் சொன்னேன். அப்படி கார் மேய்க்குது போயிடுறான். மூடிங்க அப்படியே. மலேசியாவுக்கு ட்ரெய்லர் கட் பண்ணோம்னா கொட்டுக்காலில் கோழி சவுண்ட் வர மாதிரி எனக்கு ஃபுல்லாக இருமல் சவுண்டில் தான் போடணும் போல். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக. ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. பண்ண பார்க்குறேன். பாப்பா இதுதான் ஸ்ப்ரெட் ஆகாது. இது அது வேறு நீ சொல்கிறது. இது வந்து வறட்டு இரும்பல், ட்ரை காஃப். எங்கே போகிறான் அஸ்வின் தெரியும்ல? சாப்பிட்டோன்னே ரெஸ்ட் ரூம். அஸ்வின் எங்க ஆரம்பிக்கலாங்களா? அஸ்வின் டிக்கெட்டுங்க அங்கே போலவா இருந்துச்சாங்க. யாரோ போட்டு வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. எத்தனைட்டான் நிஜமாக தான் அதான்டா பண்ணியிருப்பான். போனேன், பாத்ரூம் இல்லையே கனெக்ட் இருந்தது. நானும் பார்த்து யாரும் இல்லை. சரி எதுக்கு, நல்லா இருக்கு சார். வா போகலாம். இல்லையாடா மங்கி எங்க மங்கி? இது பேர் மங்கி. அஸ்வின் இதான் ஸ்பாட்டு போடலாம் இவங்களுக்கு. இல்லை கரெக்டாக இதுவும் வச்சுருக்காங்க. டூ நாட் ஃபீடா. வாங்க, ஃபுட்டு கன்னுலாம் யார்ட்டையும் இல்லைல்ல? நிஜமா அங்கே போட்டிருக்காங்க. கன்னுலாம் நாட்டோடா. கன்னுலாம் இல்லைல்ல? இல்லடி வச்சிருக்கா சில குட்டி இல்லை. பாருங்க, வெப்பன்ஸ்லாம் இல்லைல்ல? பாருங்க இல்லை. என்ன வாட்டர் பாட்டிலாம் வாங்கி வைக்கிறாங்க. கீழே பேர் என்ன பாட்டு? மலேசியா சம்மந்தப்பட்ட பாட்டு வேணுமா? எப்படி? மலேசியாப்பா சொல்லு. மலேசியா சம்மந்தப்பட்ட பாட்டு என்ன பாட்டு? மலேசியா என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு? கண்டிப்பாக இது வந்து மலேசியன் பீப்புளுக்கு இந்த பாட்டு ஃபேவரட்டான ஒரு சாங்காக இருக்கும். சீக்கிரம் பாடு. மலாய் சாங் ஓகேவா? அது உனக்கு புரியாது அந்த பாட்டு. அமலினா ஓ அமலினா. பாட்டு பாடுறது வியட்நாம் சாங் பாடுறேன். மலாய் பேசுனா மலேசியன் தமிழ் சாங் உனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு சாங் தெரியும். சொல்லு. நிறைய சாங் தெரியும்டா. மலேசியா அழகே உன்னை பிரிய மாட்டேன் உன்னை. அது மலேசியா இல்லையா? மலேசியா. உன்னை பிரிஞ்சு வாழ மாட்டேன். அது தெரியும். அடுத்து ஹெவாக் பிரதர்ஸ் சாங்கு
உனக்கு தெரியாதே நான் பிறந்த இடமே நம்ம காத்தாடி என் சண்டைக்குள்ள மூல சம. இன்னொரு பாட்டு பாடுவேன்னு சாவடிக்கிறாங்க. இரு இன்னொருத்த மலேசியா வந்திருக்கிறோம். மலேசியா வந்திருக்கோம். இந்த பாட்டு இல்லாமல் எப்படி? நல்ல வேலை. இப்போ என்னோட பாட்டு சென்னை டு கிளாங் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சாரி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து என்னோடய ஓன் லிரிக்ஸில் நானே எழுதின பாட்டு. ஸோ அந்த பாட்டு உனக்கே தெரியும், நீ எத்தனை தடவை கேட்டிருக்கிறேன். காய்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் தாக்கு பிடிச்சா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு 1500 தடவை கேட்டிருப்பான் ஹரிஷ் இந்த பாட்டுலாம். ஸோ பாரு, 1500 தடவை கேட்க கண்ணவை தள்ளி போகாது, கண்ணவை கூட மறக்காது, வெளியே அழுகாது, வெளியே மட்டும் கூடாது பகலெல்லாம். இந்த பாட்டு பிரச்சனை கிடையாது, காப்பிரைட்ஸ்லாம் கிளைம் பண்ண மாட்டேன். ரோப் காரில் ஏறி ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். செம்மையாக இருக்காங்க பாருங்க. டாடி அதில் பார்க்காத, பார்த்தா ஒரு பாவம் ஒரு திரமா தெரியுதாண்ணா? தெரியல அதில் ஒன்றும் தெரியாது. சரியான வியூ பாயிண்ட் இது. இதுக்கப்புறம் திரும்பி அங்கே ரோப் காரில் ஏறி அங்கே போயிட்டு உங்கள் ரோப் கார்டு எப்படி தெரியுமா இருந்தது? கோயிலுக்கெல்லாம் போவாங்க தெரியுமா? பாத்தியா உள்ள வந்து பாத்தியா? அது மாதிரி நீ அமைதியாக இருந்தாங்க. நம்ம எப்படிடா பண்ணிருந்தோம்? ஃபுல் வைப். கண்ணவை தள்ளி போகாது, ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கேன். தேவையில்லைங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி வைப் பண்ணி அந்த வைப் தேவையில்ல. அங்க ஒரே பாட்டுக்கு பாட்டு போட்டி மலேசியா பாட்டுலாம் சொல்லி அப்போ பாட்டுக்கு பாட்டு போட்டிக்காக தான் இது ஏறினீங்களா? இதுவா இந்த இதோட இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாமே. அதோட அது சாப்பிட்டிருக்கியா நீ? இந்த இதுவை பாக்கலையா? இல்லடா அப்படியே பாத்துக்கிட்டே வரலாமா? அங்கிள் சாண்டியா என்னது யூத் பாய்ஸ். ஐயோ அட கன்றாவியே. இப்படி இப்படி இல்ல மாமா பாட்டு. ஐயோ மாமா பாட்டு ஒண்ணு பாடுறேன். பாடு நிரவ் அப்படின்ற நிரவ் மாமா பாட்டு. காதை முடியும் மாமா, காதை முடியும் சீக்கிரம். காதை மூடு. ஐயோ வேணாம் வாங்க இங்க போட்டோ எடுத்துட்டு அப்படியே அடுத்தது போ. கால் பண்ணு எனக்கு. உனக்கு பண்ணுமா? பண்ணு. நெட் வரலடா. போ சும்மா பண்ற மாதிரி பண்ணு. காலே போவாதுடா. சும்மா பண்ணு. சும்மா பேசுற மாதிரி. ஓகே எங்க இருக்கேன்னு கேளு. ஹலோ ஹரிஷே, எங்கடா இருக்க? ஸ்கை வாக் பக்கத்துலடா. ஸ்கை வாக் பக்கத்துலயா? எங்க அமிச்சிக்கிறியா? இந்த பாரு இங்க இருக்கு ஸ்கை வாக். இதுக்கு தான் கால் பண்ணு நம்ம ஒரு அளவுக்கு மேல பண்ணணும். இந்த ஒரு கவுண்டருக்காக லைட்டு பிடிச்சி மலேசியா வரைக்கும் என்ன பண்றதுன்னு சரியா? ஐயோ அதுக்குள்ள வந்துட்டாங்க. என்னடா ஒன்றல்ல ஒரு மைக் ஆன்ல இது பாருங்க வந்து ஒரு போட்டோ எடுக்கலாம். ஏதோ இங்கிலீஷ்ல நோ ப்ராப்ளம். எடுத்தாங்க நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் சொன்னாங்க நோ ப்ராப்ளம். சூப்பர். அதாவது அவங்க திரும்பி சரியா எடுக்கல போல, இன்னொரு வாட்டி எடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதோ சொன்னாங்க. சாரி கம் அகைன். அப்படி அதாவது கலாச்சிட்டாம அதுவும் அவனை கரெக்டுன்ட்டாங்க. தேங்க்யூ. ஓகே போடி போ. ஏன் நடந்து போன என்ன இப்போ? நடந்து தான்டா போனோம். மேலே வரும்போது அது எது அதெல்லாம் இல்லை, நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். அது பேக்கேஜில் போட்டு அதுக்கு தனியாக போட்டிருக்காங்கடா, பாடுறாங்க. இந்த அஸ்வின் பையன் அது நடக்காம ஓபி வச்சுன்னு இருக்கான். அதான் சுற்றுக்காங்க. ஆனால் இது மாதிரி படிக்க கம்மியாக ஏதாவது வாங்க. கூட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ண வச்சுருக்கீங்க. நீ வேலை இங்கே உட்காந்துக்கோ. எங்கே போகிறாங்க? எந்த ஊர் வந்தாலும் பட்டிக்காடுன்னு ப்ரூவ் பண்ணணும்ல. ஏன்னா வந்துட்டானா அஸ்வினே? சீக்கிரம்டா, வாய் ஆடுறல, வாடா. அவாங் சரி ரிட்டர்ன். இங்கெல்லாம் வந்தது இல்லை நானுன்றான். என்ன போடி சூப்போ அம்மா ஆடுல? எனக்கு தெரியல. ஆடுதுல அவனுக்கு தெரியலையா? ஏன்னா ஆடுறதே உன்னால தான்டா. அதுதான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது மலேசியாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ் இன் மலேசியா லங்காய். ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கை பிரிட்ஜி. பாரு, ஒரே ஒரு இதில் மலை நடுவில்
அண்ட் நாங்கள் தீவில் தான் இருக்கோன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்திருக்கு. ஆமாம், இந்த பக்கம் கடல், அந்த பக்கமும் அந்த பக்கம் கடல், அந்த பக்கமும் கடல். கடல். இப்போ தெரியுது, 2 பக்கமும் கடல் தெரியுது. கடல் தான். ஸோ சூப்பராக இருக்குது, போய் பார்ப்போம். ஜபரு நம்ம ஆள் சொன்னார் பார்த்தியா டிரைவரு, நம்ம ஆள் ஆள் தோறுக்கா உன் ஆள் அது. ஓகேவா சொல்லு. டிரைவர் வந்து சொன்னார், என்ன சொன்னார்னா பிரிட்ஜ் மேலே இருந்து பார்த்தா அதாவது கரெக்டாக எந்த பக்கம் வாங்கணும், ஈஸ்ட்டு வெஸ்ட்டு பார்க்கணும். ஓகே. சூரியன் மறையிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு தெரியும், அதான் தாய்லாந்துனார். அங்கே ஒரு தீவு தெரியுதா, அதான் தாய்லாந்து ஸ்டார்டிங்காக. ஏன்னா தாய்லாந்துமே ஒரு இதுதான், தாய்லாண்டு கண்ட்ரி தான். பார்டரு அங்கே தெரிஞ்சு பாரு. சரி நம்ம பார்த்தியா அதெல்லாம் கடல்னு கேட்டால் ஒன்று சொல்கிறது. என்ன கடல்? ஏய், வெஸ்ட் ஆஃப் பெங்கால்டா. வெஸ்ட் ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால் கரெக்டாக தாங்க சொல்லியிருந்தா. இவங்க கேபிள் காரில் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக தான் சொல்லியிருந்தா. இப்போ வெஸ்ட் ஆஃப் பெங்காலா? ஒன்னே சொல்லு. எனக்கு தெரியாதுடா, மலேசியா எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க. ஓகே, மலேசியா பேர் தான் எங்கே இருக்குலாம் தெரியாது. நான் அந்தளவு மேப்லாம் பார்க்க மாட்டேன். லங்காவிடா அது? லங்காவின்றது எங்கே இருக்குது? லங்காவி தான் அது. அதான் எங்கே இருக்குது? மலேசியாவில். அப்புறம் என்ன? ஸோ இப்போ நம்ம எங்கே எல்லாமே முடிச்சிட்டோம்ல, ஸ்கை பிரிட்ஜு, அப்புறம் எல்லாமே ஸ்கை வாக்கு, கேபு எல்லாமே தான் எல்லாமே முடிச்சாச்சு. பண்ணிட்டு இறங்கினோடனே இங்கே ஸ்கை டோமு, ஸ்கை ரெக்ஸ்னு ஒரு ரைடு, அந்த 60 இது இருக்கும்ல, அது ரைடு மாதிரி போவோமே. அப்புறம் 3D மியூசியம் அதில் இருந்தது. அப்புறம் 3D மியூசியம் அதெல்லாம் ஏன் காமிக்கலன்னா எல்லாம் 10 மினிட்ஸ் தான் டைமா. அது இல்லாமல் உள்ள வீடியோவும் பெருசாக அலௌடு இல்லை போல. அலௌடு இல்லை, பட் ஆனால் 3D மியூசியமில் அலௌடு நம்ம எடுக்கல. ஏன்னா 10 மினிட்ஸ் தான் டைமு, க்ளோசிங் 6 மணியோட க்ளோஸ். நம்ம 6 o'clock தான் உள்ளே போனது. ஸோ 10 மினிட்ஸ் தான் டைமு, நீங்கள் டக்குன்னு போயிட்டு வாங்கினாங்க. ஸோ அதனால ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம். இதோட முடியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ நம்ம நல்லா பீச்சுக்கு போகலாம். நாங்கள் ஐலாண்ட்னாலே பீச் தான், அதனால பீச்சுக்கு போப்போம். ஓகே, செலமா பீச் மோஸ்ட்டான லங்காவி முடிஞ்சிச்சுல. ஆமாம், அதுக்கப்புறம் சும்மா 1-2 இருக்குது. பீச்சுக்கு போகிறோம். பீச்சில் போயிட்டு ஓகே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லங்காவியில் ஷெனாங் பீச் அப்படின்ற பீச் கிட்ட தான் இருக்கோம். நீ மது பர்த்டே கேக்கே வெட்டல, அதுக்காக பேக்கரி தேடி வந்தோம், கேக்கே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணோம், நம்ம ஊரில் ஸ்விஸ் ரோல் இருக்கும்ல, ஸ்விஸ் ரோல். இங்கே ஸ்விஸ் ரோல் தான். ஆமாம், அந்த ரோலை வாங்கி கேட்குறா இது. அப்புறம் அவங்கக்கிட்டே இது என்னது கத்தியும் கேண்டிலும் இருக்குமான்னு கேட்டு வாங்கி இப்போ நம்ம பீச்சில் வெட்ட போகிறோம். ஓகே, இப்போ பீச்சில் வெயிட் பண்ணுறாங்க. போயிட்டு இதை சர்ப்ரைஸ்லாம் இல்லை, அவளுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் மெயினாக வந்து ஹோட்டலில் கேட்க சொல்லிட்டோம். நம்ம ரூமுக்கு போயிட்டு நம்ம ஹோட்டலில் வெட்டலாம். அதுக்கு முன்னாடி பீச்சில் இப்போ வெட்டிடலாம். ஓகே ஓகே. ஊது ஃபஸ்ட்டு. மலேசியாவில் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. கத்திய ஹாப்பி பர்த்டே டு யூ. சிக்கி யாருக்கு பர்த்டே? மம்மி கூட்டு வாங்க, டேடி ஓட்டு சும்மா விட்டுங்க வாங்க. ஹாப்பி பர்த்டே வாங்க ஊட்டுங்க அப்படியே. ஓகே, ஸோ எப்படியோ ஆனால் கேக் நிஜமாக ட்ரை பண்ணி நாங்கள் கிடைக்கவே இல்லை. நாங்கள் நேற்றும் ட்ரை பண்ணோம். எனக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் நல்லா சாப்பிடுவேன். இந்த கேக் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான். பெரிய கேக்லாம் முன்னாடி இங்கே ஆர்டர் பண்ணணுமா, நம்ம இது ஒரு ஐலாண்டு முன்னாடி ஆர்டர் பண்ணணும். ரெடிமேடாக எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. சொன்னிருந்தா தருவாங்க போல. அதே மாதிரி 9:30 ஆனால் தான் இனிமேல் செய்ய முடியாது. 10 o'clock க்ளோஸு. எனக்கு வந்து என்னென்னா இங்கே செலிப்ரேட் பண்ணதே வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ கேக்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அதுக்கு பதிலாக தான் சுபு வந்து எனக்கு மலேசியாவில் வந்து ஷாப்பிங் ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் கிஃப்டாக வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால் கேக்லாம் இல்லைன்னா என்ன பொறையிருக்கு யாரை சொல்கிறதில்ல. முடியலன்னு அவன் சீரியஸாகவே சொல்கிறான். அவன் முடியல இல்லை, இவன் பண்ணுற டார்ச்சர் முடியலன்னு சொல்கிறான். சரி ஓகே, ரூம் போகலாமா? போகலாம் வாங்க. Day 2 ended. ரூமுக்கு போகிறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு மதுமிதா. மம்மி சொல்லு. ஹாப்பி பர்த்டே டு மம்மி சொல்லு. மம்மி சொல்லு. மம்மிக்கு இந்த நீ பாப்பா வச்சு விட்டுரு. பாப்பா ஊது சொல்லு. இந்த கட் பண்ண சொல்லு பாப்பாவை. 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க.
புடி என்னதா மம்மி கூட்ட அப்பா கூட அம்மாக்கு அம்மாக்கு அப்பா கூட வெறும் பட்டர்டா மேல ஹாப்பி பர்த்டே மதுமிதா. எனக்கு வேண்டாம் கொஞ்சமா என்னம்மா ஸ்ட்ராபெரி சாப்பிடுறீங்களா? பட்டரா இருக்குல்ல போங்க. சும்மா நாக்கில் தடவி விடுங்க. ஸ்ட்ராபெரி நல்லா இருக்குது. அப்பா இனிப்பு புளிப்போட பேர சக்கரை போட்டுக்கோங்க. சூப்பரா இருக்கு. வா ஏ கியூட்டா இருக்குடி. காதும் அதுவும் சிக்கி என்னது அது ஃபாக்ஸ். பாம்பு சொல்லி வச்சுக்கிறான். எனக்கு பாம்புனாலே பயங்கரமான பயம்.